அவ்வைன்னா அவர்கள் நீதி போதனைகளை சொல்லுகிற நீதி நூல்களை எழுதியவர், இறைவனை வழிபடுகிற இறை வழிபாட்டு நூல்களை எழுதியவர். அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம்னா அவ்வை மிகச்சிறந்த தமிழ் மருத்துவர், சித்த மருத்துவ நுணுக்கங்களை அறிந்தவர். மலர்ல பெரிய மலர் தாமரை. இந்த தாமரையில வீற்றிருப்பவள் மகாலட்சுமி. இந்த லட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்ப வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். இந்த 5 பொருள்களை கொண்டு அன்றாடம் துய்த்து வந்தால் மேனி நுடங்க. இந்த 5 பொருள்கள் என்ன? வெண்டாமரை, 2வது குப்பை மேனி, 3வது தும்பை, 4வது கரிசலாங்கண்ணி. அந்த குப்பை மேனியிலே பாதி அளவிற்கு தும்பை, அதில் பாதி அளவுக்கு கரிசலாங்கண்ணி, அதில் பாதி அளவுக்கு செருப்படை. இந்த அளவில் சேர்த்து அதை அரைத்து சூரணமாக்கி அன்றாடம் வெறும் வயிற்றில் காலையில் ஒருவேளை அரை தேக்கரண்டி வெந்நீரில் சாப்பிட்டுக் கொண்டே வந்தார் பல நோய்களை உடலுக்கு வராமல் தடுக்கும். ஆரோக்கியம் ஸ்ரீகுரு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்மளுடைய சித்த மருத்துவம் அப்படின்னாலே ஆதி மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல தோன்றியது தமிழ் இனம் தான். தமிழ் இனத்துல இருந்து வந்ததுதான் சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவத்தினுடைய பெருமைகள் பத்தி சொல்லுங்களேன். நல்லா சொன்னீங்கம்மா. இந்த சித்த மருத்துவம் என்று சொல்ல பின்னால வந்த சொல். தமிழ் மருத்துவம் என்பது அதனுடைய மூத்த பெயர். தமிழ் மருத்துவம் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் பாரம்பரியத்துக்கும் உரியது இந்த மருத்துவம். வேறு எந்த மொழிகளிலும் அது இல்லை, தமிழில் தான் இருக்கிறது. ஆனால் தமிழ் மருத்துவம் பிற்காலத்தில் தமிழ் மருத்துவத்தில் சிறப்புற்று விளங்கியவர்கள் சித்தர்கள். 18 சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சித்தர்கள் பெயரால் சித்த மருத்துவம் என்று பின்னால் அப்படி ஒரு பெயர் பெற்றது. அதான் நீங்கள் சொன்ன சொல்ல ஆதி மருத்துவம் என்பது 100க்கு 100 பொருந்தும். ஏனென்றால் காலம் காலமாக மனிதன் ஒரு நாகரீகம் அடைவதற்கு முன்னாலேயே உலகத்தில் தமிழ் நாகரிகம் பிறந்து, தமிழ் மொழி பிறந்து, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்கூட்டியே வந்த நாகரிகம் நம்மளுடைய தமிழ் நாகரிகம். ஆமாம். அதனால மிக தொன்மையான நாகரிகம். அதே நேரத்தில் காலத்தை கடந்து எந்த காலத்துக்கும் பொருந்துகிற அறிவியல் நுணுக்கங்களை உள்ளடக்கிய மருத்துவம் தமிழ் மருத்துவம். அதனால் தமிழ் மருத்துவத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பல்லாண்டுகளாக 50 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மருத்துவனாக தமிழ் மருத்துவத்தில் நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் அதை பற்றி பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போது நீங்கள் கேட்டீங்க ஆதி மருத்துவம், ஆனால் தொன்மையான மருத்துவம், அதான் ஆதி மருத்துவம்னு அர்த்தம். இந்த தொன்மையான மருத்துவத்தில் இன்றைக்கி ஔவையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார். ஔவைன்னா அவர்கள் நீதி போதனைகளை சொல்லுகிற நீதி நூல்களை எழுதியவர், இறைவனை வழிபடுகிற இறை வழிபாட்டு நூல்களை எழுதியவர். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஔவை மிகச்சிறந்த தமிழ் மருத்துவர், சித்த மருத்துவ நுணுக்கங்களை அறிந்தவர். ஓகே, நம்ம சித்த மருத்துவம் அப்படின்னா 18 சித்தர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே தான் இருப்போம். ஔவையும் ஒரு சித்தர் அப்படின்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். 18 சித்தர்கள் என்பதுமா அது ஒரு பெயர் அப்படி அமைஞ்சு போச்சே தவிர சித்தர்கள் எண்ணிறைந்தவர்கள். இல்லை, ஔவை ஒரு சித்தர் என்பதில் ஐயமே இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு பாடல் விநாயகரை துதி, விநாயகர் துதி என்று ஒரு பாடல் உனக்கும் தெரிஞ்சிருக்கும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துய்ப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இது விநாயகரை வணங்குவதற்கு எல்லாரும் பாடுவார்கள். அந்த பாட்டை பார்த்தோன்னா விநாயகரை வணங்குவதற்குரிய பொருள்களை பற்றியும் விநாயகரை வணங்குவதற்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி சொல்வதை போல இருக்கும். வாக்கு உண்டாம், இந்த விநாயகரை வணங்குவதனாலே நல்ல வாக்கு கிடைக்கும். வாக்கிலே 2, ஒன்று சொல்வாக்கு, இன்னொன்று செல்வாக்கு. 2ம் விநாயகன் அருள்வான். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம். மக்களுக்கு யார் விநாயகனை வணங்கினாலும் அவனுக்கு நல்ல மனம், தீங்கு நினைக்காத மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிற நல்ல மனம் உண்டாகும். அப்படியே ஒரு பொருள் கொள்ளலாம். இன்னொன்று நல்ல மனம், மனநோய் இல்லாமல் இருப்பான். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மா மலரால் நோக்குண்டாம். மா மலர்னா மலரிலே பெரியது. மலரிலே பெரிய மலர் தாமரை. இந்த தாமரையில வீற்றிருப்பவள் மகாலட்சுமி. இந்த லட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும். அது இன்னொரு வகையிலையும் பொருள் கொள்ளலாம். எப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இல்லைங்களா? அப்போ வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். அந்த லட்சுமியுடைய கடாட்சம் கிடைக்கும். அப்படின்னா செல்வம் கிடைக்கும்னு ஒரு பொருள் கொள்ளலாம். மேனி நுடங்காது. இந்த உடல் இருக்கிறதே அது எந்த காலத்திலும் நுடங்கி போகாது,
முடங்காது நோய் உறாது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது. துப்பார் எதை துய்த்தல் என்றால் அனுபவித்தல். திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார். தும்பிக்கையானாக இருக்கிற விநாயகனுடைய பாதத்தை தவறாமல் வணங்குபவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்படி என்பது ஒரு பொருள். ஆழமாக ஒரு பொருளை உள்ள என்ன சொல்வார்கள் சித்த மருத்துவர்கள்? மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ கொண்டு. பூ என்பது வெண்தாமரை பூ. பூவில பல மலர்கள் இருந்தாலும் வெண்தாமரை பூ இருதயத்தையும் ஈரலையும் பாதுகாக்கிற ஆற்றல் பெற்றது. நோய் எதிர்ப்பாற்றலை தருவது. அதனால வெண்தாமரை பூ ஒன்று முதல் சொல்லுவது பூக்கொண்டு. பூவை கொண்டு துய்ப்பார். துய்த்தல் அனுபவித்தல். பூக்கொண்டு துய்ப்பார். திருமேனி. மேனி என்பது குப்பை மேனி. குப்பை மேனி பல நோய்களுக்கு ஒற்றை மருந்தாக நோய்களை தீர்க்கிற உயர்ந்த மருந்து. அது குப்பைமேனின் பின்னால பெயர் வந்து விட்டது. ஆதியில் அவருடைய பெயர் கும்பமுனி. கும்பமுனி சித்தர். அகத்திய பெருமானுக்கு ஒரு பெயர் கும்பமுனி. அகத்திய பெருமான் அவருடைய மருத்துவத்தை அறிந்து மருத்துவ உலகிலே அதை அறிமுகப்படுத்தினார். அவர் பெயரால் அது கும்பமுனி மூலிகை என்று அழைக்கப்பட்டது. பின்னால கும்பமுனி ஆய்வுச்சு. அதனால் இரண்டாவது முதல் மூலிகை வெண்தாமரை பூ, இரண்டாவது குப்பை மேனி, மூன்றாவது தும்பை. தும்பை தும்பி கையான். தும்பை கையான் தகரை என்பது கரிசலாங்கண்ணி. கையான் அது அடுத்து தும்பி கையான் பாதம். பாதம்னா செருப்படை. இந்த 5 பொருள்களை கொண்டு அன்றாடம் துய்த்து வந்தால் மேனின் உடங்காது. அந்த 5 பொருள்கள் என்ன? வெண்தாமரை முதல்ல, இரண்டாவது குப்பை மேனி, மூன்றாவது தும்பை, நான்காவது கரிசலாங்கண்ணி, 5வது செருப்படை. இந்த 5 தாவரங்கள். இந்த 5 தாவரங்களை பற்றி ஒவ்வொன்றை பற்றி நான் பின்னால் நிறைய பேசுவோம். ஒவ்வொன்றிலும் அவ்வளோ மருத்துவ சிறப்பு இருக்கிறது. இந்த 5ம் காயக்கல்ப மூலிகைகள். இந்த 5 மூலிகைகளை எப்படி உண்ணுவது, எவ்வளவு உண்ணுவது, அதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா அந்த காலத்தில் கணிதத்திலே அந்த அளவை குறிக்கிற சொற்கள் 1, அரை, கால், அரிக்கால், வீசம் என்றெல்லாம் இருக்கும். அதாவது 1, அப்புறம் 1ல் பாதி, அரை, அப்புறம் அரையில் பாதி, 4ல் 1 பங்கு, அப்புறம் அரிக்கால் 8ல் 1 பங்கு, 16ல் 1 பங்கு. இந்த 5 மூலிகைகளையும் இந்த அளவில், அதான் அங்கே முக்கியம். 1 வெண்தாமரைப்பூ ஒரு அளவு, அதிலே பாதி அளவுக்கு குப்பை மேனி, அந்த குப்பை மேனியிலே பாதி அளவிற்கு தும்பை, அதில் பாதி அளவுக்கு கரிசலாங்கண்ணி, அதில் பாதி அளவுக்கு செருப்படை. இந்த அளவில் சேர்த்து நிழலில் உலர்த்தி பாடம் செய்து அதை அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்தை அன்றாடம் வெறும் வயிற்றில் காலையில் ஒருவேளை அரை தேக்கரண்டி வெந்நீரில் சாப்பிட்டு கொண்டே வந்தால் பல நோய்களை உடலுக்கு வராமல் தடுத்து விடலாம். இவ்வளவு பெரிய ரகசியத்தை இவ்வளவு எளிமையா உடைச்சிருக்கீங்களே சார். எளிமையாக அவை பிராட்டி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதை பயன்படுத்தினால் தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக என்றென்றும் வாழ முடியும். இதை பயன்படுத்துகிற முறையும் சொல்லிட்டோம் நாம, அதை எப்படி கையாளுவது என்று. இது ஒரு அறிவியல் சார்ந்த உண்மைகள் பல இதில் அடங்கி இருக்கிறது. என்னன்னா அருகம்புல் ஆன்டி பைரட்டிக், வெப்பத்தை உடல்லே காய்ச்சல் வராமல் தடுக்கிற தன்மை அருகம்புல்லுக்கு உண்டு. அருகம்புல் ஆன்டி ஹைப்பர் டென்சிவ், அதாவது ஹை ப்ரெஷர் வராமல் தடுக்கிற தன்மை அருகம்புல்லுக்கு. ஆக விநாயகப் பெருமான் அருகம்புல்லை முதல் மூலியாக கொண்டவன். ஆனால் அவனை வணங்குவதற்கு சொல்லப்படுகிற பொருள்கள் வெண்தாமரைப்பூ. வெண்தாமரைப்பூமா ஈரலை பற்றி எழுகின்ற வெப்பம் போ கோர மருந்தின் கொடுமை அகலும் பேருலகில் தண்டா மறையொற்ற தார்குழலே காந்தல் விடும் வெந்தாமரையின் பூவை விழ் அப்படின்னு ஒரு பாடல்ல தேரைய சொல்றார். வெந்தாமரையின் பூவை சொல்லு, ஈரலை பற்றி எழுகின்ற வெப்பமும். ஈரல் பற்றிய நோய் இன்னைக்கு பாருங்க, எல்லாம் மதுவை அறிந்து விட்டு கல்லீரலை கெடுத்துக்கொண்டு கல்லீரலை ஃபேட்டி லிவர் இன்னைக்கு இல்லாத மக்களே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது மருந்து அருந்துறவங்களுக்கு ஒரு சைடு ஃபேட்டி லிவர் இருந்தாலும் அருந்தாதவங்களுக்கும் இப்ப ஃபேட்டி லிவர் நிறைய வராது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் வருதுமா. ஏன்னா உணவு ஏராளமான கொழுப்பு சத்துக்கள் அடங்கிய கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனாலேயும் அந்த உடல் கெடுக்கிறது. அப்போ உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள அவை பிராட்டி சொன்ன ஒரு மூலிகை கூட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். முதல்ல துவங்குற போதே அவையை சொல்லி விநாயகனுடைய பெருமையை சொல்லி துவங்கி இருக்கிறீர்கள்.
உங்களுடைய சேனல் நன்றாக சிறப்புற என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா சார். அதாவது ரொம்ப பெரிய ரகசியம். அதை நமக்கு ஔவை சுருக்கி சொன்னாங்க. அதை நீங்க எங்க நேயர்களுக்காக இன்னும் சுருக்கி ரொம்ப எளிய முறையில கொடுத்துட்டீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் பத்தியும் அதை எப்படி மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை பத்தியும் நீங்க எங்க நேயர்களுக்கு சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிச்சயமா. நன்றி, வணக்கம்மா.